Empathy News, live from Colombo. நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கொழும்பு டிஎஸ்ஏ நாணய கல்லூரியினால் ஒளிபரப்பப்படும் காலை நேர செய்தி அறிக்கைகளோ. தேசிய உற்பத்தி திறன் விருத்தி போட்டிற்காக கொழும்பு டிஎஸ்ஏ நாணய கல்லூரியில் கண்காணிப்பு. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மகாநம கல்லூரியை வீழ்த்திய டிஎஸ்ஏ நாணய கல்லூரி. அகில இலங்கை நடன போட்டிகளில் கொழும்பு டிஎஸ்ஏ நாணய கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் பல வெற்றி. பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்த பச்சுகாதார முகாம். Empathy News, live from Colombo. தேசிய உற்பத்தி திறன் விருத்தி போட்டிற்கான கண்காணிப்பு நிகழ்வுகள் அண்மை காலங்களில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக கல்லூரி நடைமுறைப்படுத்தப்பட்ட 5S திட்டங்களை மேற்பார்வை செய்தும் வருகின்றன. தேசிய உற்பத்தி திறன் விருத்தி போட்டிற்காக கொழும்பு டிஎஸ்ஏ நாணய கல்லூரியும் பதிவு செய்துள்ளது. அதற்கான கண்காணிப்பு நிகழ்வுகள் கடந்த 4ஆம் தேதி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது. கல்லூரி அதிபர் திரு சம்பத் வேர்கொடு அவர்களின் தலைமையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5S கோட்பாடு கல்லூரியில் வெற்றிகரமாக நடைமுறைப்பட்டு வருகின்றன. கொழும்பு டிஎஸ்ஏ நாயக கல்லூரி மற்றும் கொழும்பு மகாநம கல்லூரிக்கு இடையே நடைபெற்ற 20வது தங்கச்சுமரின் T20 போட்டியானது கடந்த 7ஆம் தேதி கொழும்பு சிசிசி மைதானத்தில் நடைபெற்றது. இதன்போது கொழும்பு டிஎஸ்ஏ நாணய கல்லூரியானது 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைந்துள்ளது. கொழும்பு டிஎஸ்ஏ நாணய கல்லூரி மற்றும் கொழும்பு மகாநம கல்லூரிக்கு இடையே நடைபெற்ற 20வது தங்கச்சமரின் 20 ஓவர்களை கொண்ட போட்டியானது கடந்த 7ஆம் தேதி சிசிசி மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கொழும்பு டிஎஸ்ஏ நாணய கல்லூரியானது பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. முதலில் துடுப்பாடிய கொழும்பு மகாநம கல்லூரி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழந்த நிலையில் 164 ஓட்டங்களை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து துடுப்பாடிய டிஎஸ்ஏ நாணய கல்லூரி 19.2 ஓவர்களில் தனது இலக்கை அடைந்து அபார வெற்றி அடைந்துள்ளது. Well, that's the shot. He will seal things off in style. What a fabulous victory for the DSA Nanaika College. Brilliant performance from them to win the second T20 encounter by 6 wickets, defeating கொழும்பு வழியே அகில இலங்கை தேசிய பாடசாலைகளுக்கான நடன போட்டிகள் இம்முறை கொழும்பு கேரி கல்லூரியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் கொழும்பு டிஎஸ்ஏ கல்லூரியை சார்ந்த நடன குழுவினர் பல வெற்றிகளை பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நடைபெற்ற நடன போட்டியில் டிஎஸ்ஏ கல்லூரி சபரகமுவ மதுரமாய எனும் தொகுதியில் 1ஆம் இடத்தையும் உடரட்ட ஈரட்டி வண்ணம் எனும் பிரிவில் 2ஆம் இடத்தையும் பெற்றனர். மேலும் தனிநபர் மங்களபூர்வ சடங்குகள் மற்றும் அலங்காரங்கள் எனும் பிரிவில் 1ஆம் இடத்தையும், அதேபோல் சபரகமுவ பந்தம்பத்து எனும் பிரிவில் துல்மித் சந்தேஷ் எனும் மாணவர் 1ஆம் இடத்தையும் பெற்றிருந்தனர். கொழும்பு டிஎஸ்ஏ கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்த பற்சுகாதார முகாம் அண்மை காலத்தில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கொழும்பு டிஎஸ்ஏ கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் 2005ஆம் ஆண்டு குழுவினர் பற்சுகாதார முகாம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது பல் சுகாதார விழிப்புணர்வு தொடர்பான உரையொன்றும் பல் பரிசோதனையும் நடைபெற்றது. இந்நிகழ்வு ஹேமஸ் நிறுவனத்துடன் இணைந்து குளோகார்ட் நிறுவனத்தின் பூர்ண அனுசரணையுடன் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மேலும் இவ்வாறான செய்திகளை அறிய இணைந்திருங்கள். நான் உங்கள் சென்பதி தொலைக்காட்சியின் ஒமர் ஷரீப். Empathy News, live from Colombo.